என்னடி? வேலைக்கு போட்டிருந்தேன், அது கிடைச்சிருச்சுமா. நீ ஒரு வாரத்துல வர சொல்லியிருக்கேன். தாத்தா, உங்க அப்பா ஆசீர்வாதத்துல உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுடி. நான் போலமா. என்னடி சொல்ற? போல. ஏன்? வேலை சென்னையில இருக்குமா, எப்படிமா நான் போறது? சென்னையில இருந்தா இருண்டு போகுது, என்ன? இல்லம்மா, அப்பாவும் இல்ல, எப்படிமா நான் தனியா விட்டு போக முடியும்? தங்கா, என்னை பத்தி நீ கவலைப்படாதடி. என் காலம் போயிடுச்சு, நீ எனக்கு என்னத்தா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. படிச்ச படிப்பை வீணாக்கிறாத சாமி. நீ எப்படிமா நான் தனியா விட்டு போறது? இங்க பாருடி, இது நம்ம ஊரு. என்னை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் இருந்துக்கிறவ. நீ தைரியமா போயிட்டு வா சாமி. சரிதா. நான் சொல்லுவேமா? ஐயா, உள்ள ஊருக்கு போயிட்டாளா? போயிடுச்சுங்கய்யா. இல்ல ஓகே தானே? எல்லாம் நல்லா இருக்குங்கய்யா. என்ன உதவி வேணா சொல்லுமா? ரொம்ப நன்றிங்க. சரி. ஐயா, இல்லைக்கு ஒரு ஃபோன் மாத்திரம் போட்டு கொடுங்கய்யா. ஆமா. இந்தம்மா. ஏத்தா, நல்லா இருக்கியாத்தா? சரித்தா, சரித்தா. இப்படி இடமெல்லாம் பிடிச்சிக்குச்சா? சாப்பாடு இதெல்லாம் எப்படித்தா? சரித்தா, சரித்தா. சூதான மாதிரியா? சரி. சரி, போய் வேலையை பாரு, போ போ. இந்தாங்க. சரிம்மா. சரி, ரொம்ப நன்றியா. ஐயா, சொல்லுமா. இல்லைக்கு ஒரு ஃபோன் போட்டு. தம்பி நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கு. இந்தம்மா. ஐயா, எடுக்கல. திருப்பி போட்டாலும் எனக்கு கூப்பிடுங்கய்யா. சரி, கூப்பிடுறோம். வேலைக்கு. சரி. சரி, நான் பார்க்குறேன், பார்க்குறேன். விசாரிச்சுட்டு வந்து பேசுவேன். ஐயா, பாப்பாவுக்கு ஒரு ஃபோன் போட்டு. ஐயா, ஏம்மா பேசிட்டியா? இல்லைங்க, ஃபோன் எடுக்கல. இல்லைக்கு வேலை அதிகமாக இருக்க மாட்டிருக்குது. அப்படியா? சரிம்மா, ஃபோன் பண்ணாலும் நான் சொல்கிறேன். சரிங்கய்யா. ஐயா, ஏன் சொல்லியுமா? ஏன் டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலையா? இல்லையா, இல்லை ரொம்ப நாளாக ஃபோனும் எடுக்கல. நான் நினச்சிக்கிறேன் வீட்டுக்கு கிடக்கு. நான் ஒரு இடத்துக்கு பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்படியா? சரி, கணக்கு போட்டு சொல்லி ஒரு பணம் வாங்கிக்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, நான் வரேங்கய்யா. ஏய், இங்க பாருடி. என்ன என்னம்மா?
ஃபோன் பண்ண தெரியுமா? என்ன இப்ப? டேட் தள்ளி போகுதுடா, பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருந்தோம், அதுக்குள்ள டேட் தள்ளி போகுதுன்ற சந்தேகமா இருக்கே. என்னடா பேசிட்டு இருக்க? உன்னை நம்பிதான்டா இருந்தேன். ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணுமா? ஐயய்யய்ய, லவ் பண்ண பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண என்ன சட்டமா? இங்க பாரு, எங்க அம்மா எனக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போறேன். அதனால அடுத்து ஆக வேண்டிய வேலையை போய் பாரு. இந்த அலங்கோலத்தை பார்க்க வாடி நம்பி நான் அனுப்பிச்சு விட்டேன். இப்ப என்னதான் பண்ணணும்னு நினைச்சிருக்கனே நீ? எனக்கு அவன் வேணும்மா. படிச்ச பிள்ளை தானே, கொஞ்சமா அறிவு இருக்காமா உனக்கு? உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாங்க. போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தொலைய முடியாது. பொம்பளை பிள்ளை மேட்ரு வேறு, வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையா? சரி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸ் தான், நான் போகாம நீங்க வர சொல்றேன். இது வீட்லயே வச்சு பேசிப்போம். போங்க. ஏய், அழுகிறதுக்கு தெம்பு வேணா? சாப்பிடு, சாப்பிட்றீ. உன்னோட சின்ன வயசுல இருந்து நீ கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். உங்க கஷ்டம் தெரியாம வளர்த்தோம் பாத்தியா? அதுதான் நாங்க பண்ண தப்பு. இப்பயே நீ உன்னை கேட்குற, கவலைப்படாத, அதையும் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. காசு பணத்துக்காக இன்னைக்கு ஒன்று விட்டு போனவன் கடைசி வரைக்கும் உன் கூட வருவான் நீ நினைக்கிற? இன்னைக்கு உனக்கு என்ன நடந்தாலும் நான் இருக்கேன். நான் இல்லாத காலத்துக்கு இங்க பாரு, எதா இருந்தாலும் யோசிச்சு நல்ல முடிவா எடு. இந்த முடிவு உன் கையில தான் இருக்கு. ஐயா, எல்லாம் சொல்லிட்டாருங்க, நான் பேசிக்கிறேன். இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் இந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டான், புரியுதுங்களா? என்ன பண்ணலாம்? எப்படி சார்? என்ன ஆதாரம் இருக்கு என் பையன்தான் பண்ணான்னு? ஆஃபீஸில் 2 பேரும் ஒன்று மணி வேலை பார்த்துருக்காங்க. சிசிடிவி ஆதாரத்தெல்லாம் பார்த்து நாங்கள் பேசுகிறோம், புரியுதுங்களா? சார், என் பையன்தான் அந்த ஆஃபீஸில் ஆம்பளையா? வேற யாரும் ஆம்பளை இல்லையா? மோ, இப்போ வரைக்கும் நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் ஏதாவது வாயை திறக்கானா பார்த்தீங்களா? மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் தப்பு பண்ணியிருக்கான்னு. ஏன்டா அப்படி பண்ணியா? என்னை நிற்க வச்சு என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்கே பாருங்க, இந்த ட்ராமாலாம் இங்கே வேண்டாம், புரியுதா? எல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோங்க. ஏண்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பொம்பளை மாறினா ஒழிச்சிட்டு இருக்கிறேன். நீ அந்த பொண்ணு நீ வேணும்னு சொன்னா தான் நிற்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்கேன். வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னு வச்சுக்க, விசாரிக்கிற விதமே வேற, புரியுதா? அது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆசையே வராத அளவுக்கு பண்ணி விடுவேன், பார்த்துக்க. சார், இதுக்கெல்லாம் பிள்ளைங்களை வளர்த்து பணக்கார பிள்ளைங்களை வளைச்சு போட்டு உக்காந்து திங்கிற கூட்டம் சார். அம்மா, உங்க பையன்தாம்மா என் பிள்ளைய காதலிச்சு ஏமாத்திட்டான். உன் பிள்ளை சின்ன குழந்தை, என் பையன் சாக்லேட் கொடுத்து ஏமாத்திட்டான். பசங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. நீ ஒழுங்கா உன் பிள்ளைய வளர்த்தி இருக்கணும் சார். பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் கட்ட முடியாது. எவ்வளோ வேணும்னு கேளுங்க, விசிறிட்டு போயிட்டே இருக்கிறேன். அம்மா, உங்களுக்கு பணம் காசு தானே வேணும்? என்கிட்ட 2 பசுமாடு, காக்குழி தோட்டம் இருக்குதும்மா, அதை விற்று கூட உங்களுக்கு தர்றேன். என் பிள்ளைய முதல்ல வேணான்னு சொல்லாதீங்கம்மா. என் பிள்ளை பாவம்மா, என் பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுங்கம்மா. எப்படினாலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுங்கம்மா. ஏய், கொஞ்சம் வெளியே வாங்க. அது எப்படிடா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாம நின்றுட்டு இருக்க? என்ன பண்ணாங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஏய், காயமுடுறேன்.
நீ என்ன பண்ண நீங்க எல்லாத்துக்குமே தெரியும். மரியாதை அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வாழ்ற வழியே இப்போ நாங்கள் ஸ்டேஷன்லாம் வேணாம் சொல்லி குடும்பத்தை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். போட உள்ள நடந்துன்னு பார்த்தல, ஒரு பெத்த தாய் தான் பொண்ணுக்காக படிப்புக்காக காலில் விழுகலாம், ஒரு வேலைக்காக காலில் விழுகலாம். ஆனால் அங்கே உங்கள் அம்மா வாழ்க்கைக்காக காலில் விழுந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அந்த பையன் உனக்கு வேணுமா? எனக்கு அவன் தான் சார் வேணும். நீங்களாம் உண்மையிலுமே படிச்சிருக்கீங்களான்னு தெரில, இல்லை படித்தனாலும் என் திமிரில் பேசுறீங்கன்னு எனக்கு தெரில. சரி, உனக்காக இல்லைன்னா என்ன பண்ணுறது? உங்கள் அம்மாக்காக நான் பேசுகிறேன். வா. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் மேலே தான் தப்பு, புரியுதுங்களா? இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா குறைஞ்ச வருஷம் உங்கள் பையனுக்கு 7 வருஷமாக தண்டனை கிடைக்கும். அவ்வளோ தூரம் போக வேண்டாம்னு காது வச்ச மாதிரி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? இங்கே பாடுறா, உனக்கு இந்த பிள்ளைய விட்டா கல்யாணம் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது. ரொம்ப யோசிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என்னடா சொல்கிற? என் மேலே தான் சார் தப்பு. நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சும்மாலாம் சொல்லக்கூடாது, சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், புரியுதா? நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். அப்புறம் என்ன ஆக வேண்டியதை பாருங்க. எனக்கு வேணாம் சார். வேண்டாமா? ஏம்மா, வெளியே அந்த பையன் தான் வேணும்னு சொன்ன, இப்போ வேணாங்கிற? இதெல்லாம் நான் வேணும்னு சொன்னது இவன் கூட சந்தோஷமா வாழல. என் புள்ள இந்த சமூகத்தில் அப்பா பேர் தெரியாதவன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு. ஆனால் எப்படியே தப்பாக தான் பேசுவாங்க. இவன் கூட நான் இருந்தாலும் இல்லைனாலும் இதுக்கு நான் என் பிள்ளைய தனியாக தைரியமாக வளர்த்துட்டு போயிடுவேன். எனக்கு தேவையே இல்லை. ஏண்டா உனக்கு பலருக்கு தராதர வேணா? உன்னையெல்லாம் என் வயிற்றுல பெத்தம் பாரு, என்ன சொல்லணும். மாமா போகலாம். நிறுத்த ஒரு நிமிஷம். இங்கே பாருமா, ஒரு பையன் இந்த சமூகத்தில் எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்க்குறாங்கிறத பொறுத்து தான் அந்த தாயோட வளர்ப்பு தெரியும். என் பிள்ளைய உன் பையன் வெறும் உடம்பு சரியுமா பார்த்தானே, அப்போவே தெரிஞ்சு போச்சு உன்னோட வளர்ப்பை பற்றி. நாளைக்கு என் பேரை நான் வளர்த்து அனுப்பிச்சி விட்றேன், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோ ஒரு பையனை எப்படி வளர்க்கணுங்கிறத. உன்கிட்டலாம் பேசிக்கிட்டு யா போயிட்டு வரேன். கடைசி வரைக்கும் நான் பாரமாக இருக்கேன்லம்மா. பெத்தவளுக்கு பிள்ளை பாரமாடி ஒரு தப்பான முடிவெடுத்து காலத்துக்கு நீ ஆளுகிறத காட்டிலையும் நீ என்கிட்டே இருந்துட்டு போயிருந்தா